கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 23/8/2026 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நாள் ஒரு வாஸ்து நாள். கட்டடம் கட்டுவதற்கு, நிலம் சம்பந்தமான வேலைகளை ஆரம்பிப்பதற்கு, பூமி பூஜை போடுவதற்கு இன்று நல்ல நாள். இன்று ஏகாதசி திதி. இன்று சுப முகூர்த்த நாள் வளர்ப்பிறை. இன்று அதிகாலை 3:35 வரை தசமி, பின்பு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:48 வரை மூலம் நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:48 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:48 வரை கிருத்திகை நட்சத்திரத்திற்கும், பின்பு ரோகிணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இன்றைய சுப தினத்தில் இன்றைய ராசி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். எப்படி அதிகரிக்கும்னா, அதற்கு தகுந்தவாறு நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக ஏனோ தானோ அப்படின்ட்டு அதிகமான ஒரு மன ஈடுபாடு இல்லாமல் ஆரம்பித்த சில காரியங்கள் கூட அது வெற்றிகரமாக நல்லா வரும். அதுவும் இந்த மேஷ ராசி பெண்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தாலும் சரி, அல்லது தனியான வீடு சுற்றி வர மண் பகுதி இருந்து அவங்க ஏதாவது ஒரு காய்கறி செடி சும்மா அப்படியே போட்டு விடலாம், விதையை போடலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தால் கூட, இன்றைக்கி அதெல்லாம் போய் பார்க்கும் பொழுது விதையெல்லாம் நன்றாக முளைத்து சின்ன செடியாக அதை நீங்கள் திடீர்னு பார்க்கும் பொழுது உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு உற்சாகம், இன்னையிலேருந்து அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய கான்சன்ட்ரேஷன். இது ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொன்னேன். இதே மாதிரியே மேஷ ராசியில் உள்ளவர்கள் எடுத்த சிறிய முயற்சிகள் கூட, கடந்த காலத்தில் செய்த சில விஷயங்கள் கூட நல்ல பலன்களை இன்று முதல் தரும். தனம் நன்றாக உள்ளது. உணவு, உறக்கம், குடும்ப சூழல், சமுதாயத்தில் மதிப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரோஹிணி நட்சத்திரத்தில் தான். அதனால் இன்னைக்கு ஒரு மன இறுக்கம், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு, அவசியம் இல்லாத, தேவையே இல்லாத கடந்த கால துக்கமான நிகழ்ச்சிகள் மனசில் அதிகமாக நீங்கள் துன்பப்பட்டது, கஷ்டப்பட்டது, ஏமாற்றப்பட்டது, உங்களுடைய ஒரு கேர்லெஸ்னஸ்னால் நீங்கள் இழந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனோரீதியான சில நினைவுகள் உங்களை இன்றைக்கி அதிகம் வாட்டும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னத்திய நாளில் அந்த மாதிரி தான் நீங்கள் கடந்து ஆகணும். அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. அதுக்கு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மனதோட ஃபுல் மனசில் ஈடுபடக்கூடிய காரியங்களை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து செய்யுங்கள். அப்போது இந்த மனசு அதில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரியான துன்பமான நிகழ்வுகளுடைய கடந்த கால நினைவுகளை நீங்கள் முறியடித்து எதிர்காலத்தை பற்றின ஒரு நல்ல எண்ணிக்கையோடு உங்கள் நாளை கடத்தலாம். உங்களுடைய மன நிம்மதி கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மன நிம்மதி துக்கமாக இருப்பதினால் உங்களுக்கு தேவையில்லாத அசிடிட்டி, வயிறு சம்பந்தமான சில பசியின்மை, தலைவலி, இதெல்லாம் வரும். கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு கை கால் நடுக்கம் கூட வரும். அதனால் இன்றைக்கி ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கள்,
ரொம்ப உயரமான இடங்களுக்கு ஏறுவது, இறங்குவது, மாடி படிக்கட்டில் ஏறுறது, இறங்குறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட நேத்திக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 7ஆம் இடத்து சந்திரன் இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 7ஆம் வீட்டில் இருந்தால் கூட அவங்களுடைய ராசிநாதன் புதன் கொஞ்சம் பலவீனமாக இருப்பதனால் முடிவெடுப்பதில் சில சிரமங்களை சந்திப்பீர்கள். வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதோ அல்லது போட்டியிடாமலேயே போட்டியில் கலந்து கொண்டும் கூட வெற்றியை தழுவாமல் பின்னோக்கி செல்வதோ எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றியது தான். ஆகவே இன்னைக்கு தீர ஆற அமர்ந்து எல்லா காரணிகளையும் யோசித்து அப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவசரப்பட்டு ஏதாவது ஹேஸ்டியாக ஒரு முடிவை எடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. தனம் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. நல்லா இருக்குன்னா ரொம்ப அதீதமாக சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. செலவுகள் ரொம்ப கம்மி. அதனால் மனசில் இன்னைக்கு ஒரு நிலையான மனதோட உறுதியான நல்ல முடிவுகளை எடுங்கள். உங்களுக்கு ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முடிவை டக்குன்னு எடுத்துடாதீங்க, பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்காலத்தை மனசில் வச்சு முடிவெடுங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியின் அதிபதி அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் இன்றைக்கி உடலில் சிறு அசதிகள் தோணும். கொஞ்சம் மெதுவாக எழுந்திரிச்சிக்கலாம் பெட்டை விட்டு. கொஞ்சம் சாப்பாடுலாம் நிதானமாக கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி மெதுவாக சாப்பிடலாம். அந்த மாதிரியான சில அசதிகள் தோணும். அந்த மாதிரி தோன்றக்கூடியவர்கள் உடல் என்ன கேட்கின்றதோ அது பிரகாரம் செய்யுங்க. அதை எதிர்த்து இல்லை இன்றைக்கி என்றைக்குமே இருக்கக்கூடிய அதே வேலைப்பளு அதே ஒரு சுறுசுறுப்போடு தான் இருக்கணும்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நாளைக்கும் நாளன்னைக்கும் இதே மனநிலையும் இதே உடல்நிலையும் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுங்க உங்கள் உடலுக்கும் மனதிற்கும். வருமானம் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கும் சரி, சுயமாக தொழில் செய்பவர்களும் சரி, இன்றைக்கி நல்ல தன உறவு உண்டு. நல்ல அமைதியான மனநிலையோட உறக்கம், உணவு, குடும்பத்தில் சந்தோஷத்தோட வீட்டில் தங்கி இருங்க. நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுடைய சந்திரன் 12ஆம் வீட்டு சந்திரன் 5ல் இருக்கார். அதனால் பிள்ளைகள் வழியில் சில செலவுகள் ஏற்படும். நீங்களே நினைக்காம திடீர்னு ஒரு முடிவெடுத்து ஏதோ ஒன்று வாங்கி தருவீங்க. கல்வி பயிலும் மாணவர்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுடைய கல்விக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டி வரும். இதுதான். மற்றபடிக்கு உங்களுக்கு வேற ஒன்று இன்றைக்கி தனம் தானியம் அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சாதாரணமாக போகும். நல்ல நிதி நிலைமை நல்லா இருக்குது. தன வரவு நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இந்த குழந்தைகளுக்காக நீங்களே திடீர்னு லாஸ்ட் மொமெண்ட்டில் விரும்பி சில செலவுகளை செய்வீங்க. அவ்வளோதான். நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக இருங்க. கன்னியா ராசி அன்பர்கள், 4ஆம் வீட்டு சந்திரன், அதாவது உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 4வது வீட்டில் இருக்கிறதுனால செய்தொழில் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் தாயார் வழி உறவினர்கள் மூலமாகவும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள், அதே மாதிரியே ஒரு ஆஃபீஸில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, அதுவும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு 4-5 பேரை சேர்ந்தே தான் வேலைக்கு போவாங்க, சேர்ந்தே தான் கேன்டீன் போவாங்க, சேர்ந்தே தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மத்தியில் இன்றைக்கி கூட்டாக ஒரு நல்ல மனநிலை, நல்ல வேலைத்திறனை ஒருத்தங்களோட ஒருத்தங்க பகிர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு
அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து எக்ஸலண்ட் கோஆப்ரேஷன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து தொழில் ஸ்தானத்திற்கு வந்து கன்னியா ராசிக்காரர்கள் போகலன்னா கூட அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து இவரோட வேலையும் சேர்ந்து பார்த்து அந்த ஆப்சன்ஸ் வந்து ஒரு பெரிய மேட்டராக தெரியாத லெவலுக்கு நல்லது பண்ணுவாங்க. நல்ல நாள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சுகமான நாள். நல்ல தனம் உண்டு, நல்ல ரெஸ்ட்டு உண்டு, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை, தாயார் வழி உறவினர்கள்டேருந்து உதவிகள் கிடைக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள். துளாராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் வீர தீர பராக்கிரம ஐஸ்வர்ய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார், உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி. அதனால் இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் தொடர்பு உள்ளவர்கள், அவங்களுடைய சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், தாய் தந்தை வெளிநாட்டில் இருக்கலாம், பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கலாம், அல்லது தொழில்முறை கூட்டாளிகள் அதிகமாக வெளிநாட்டுக்கு சென்று வந்து வியாபாரங்கள் செய்யலாம். இந்த மாதிரி பரதேசம்னு சொல்லுவோம். சந்திரன் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்வதேசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விதேசம், பரதேசம், அதாவது சந்திரன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான தொழில் உறவு முறையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்கும். ஒன்று தொழில் முறையிலேயோ அல்லது நல் செய்திகள் மூலமாகவோ அல்லது குடும்பத்தில் ஒரு உயர்ச்சி காணக்கூடியது, பேரன் பேத்தி அல்லது தன்னுடைய குழந்தை அல்லது பெண் கர்ப்பமான ஒரு தகவல், இந்த மாதிரியான சுபமான தகவல்கள் வரும். நல்ல நாள். அண்டு ஆரோக்கியம் நல்லா இருக்குது, உணவு உறக்கம் சமுதாயம் எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள் கூடயும் உங்களுடைய உறவினர்கள் கூடவும் அவங்க மத்தியில் நீங்கள் இதை பகிர்ந்துக்கிட்டு நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி பேச்சில் வந்து ஒரு புது உத்வேகம், உற்சாகம், கமிட்மெண்ட்டு இதெல்லாம் வரும். நீங்களாகவே போய் வாலண்டியராக சில விஷயங்கள்லாம் ஏற்றுப்பீங்க, பண்ணியும் தர முடியும். உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் முறையில் இருந்தாலும் சரி. மெயினாக வியாபாரிகள் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் விற்கக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் கேட்பாங்க, இது ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னாக்கா என்ன பண்ணுறது, வாரண்ட்டி உண்டா, கேரண்டி உண்டான்ட்டு. இவங்க வந்து இன்றைக்கி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த அன்பர்கள் தொழில் புரிபவர்கள். வாரண்ட்டி இருந்தாலும் கேரண்டி இருந்தாலும் இல்லாட்டினாலும் இவங்களே கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த பிரச்சனையானாலும் எடுத்துகிட்டு வாங்க சார், நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை, வார்த்தை அவங்க பேசுவது வந்து எதிராளிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தைரியமான நாள், தொழில் முறையில் நல்ல முன்னேற்றம் உள்ள நாள், தன வரவில் நல்ல முன்னேற்றம் உள்ள நாள். இன்றைக்கி வந்து குடும்பத்துக்கு உங்களால் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். சந்தோஷமாக இருங்க. உணவு, தூக்கம், உறக்கம், குடும்ப சூழ்நிலை எல்லாமே நல்லா இருக்குது. மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசிக்கு வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாள். உங்கள் ராசி அதிபதி குரு வந்து உச்சத்தில் இருந்து அந்த வீட்டு சந்திரனே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, உங்கள் ராசியில் தான் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு வந்து தனம், உணவு, குடும்பம், கணவன் மனைவி உறவு இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஜென்ரலாக தனுர் ராசி வந்து எப்பயுமே எந்த பிரச்சனையிலையுமே சிக்காதவங்க. அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ணாலோ அல்லது 2 பேருக்கு இடையில மனஸ்தாபம், உங்கள் 2 பேருமே உங்களுக்கு நண்பர்கள் அல்லது உறவினர்கள், அதில் நீங்கள் வந்து தலையிட்டு இன்றைக்கி அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப புண்ணியமாக போகும். அவங்க வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு அவங்க இன்னும் ரொம்ப வருத்தத்தையோ இல்லை பகைமையோ வளர்த்துக்காமல் நார்மலாக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்மூத் பண்ணிடுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இட் இஸ் அ ஜட்ஜ்மெண்டல் டே ஃபார் யூ.
அந்த காரியத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இது அலுவலகமாக இருக்கலாம், தொழில் புரியும் ஸ்தானமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உங்களோட குழந்தைகளுக்குள்ளேயே சகோதர சகோதரிகள் சின்ன சின்ன விஷயங்களில் மனஸ்தாபத்தோடு இருக்கலாம். எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே உங்களுடைய தலையீடு மூலமாக அந்த விஷயம் இன்று முடிவுக்கு வரும். இது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விரய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால எதிலும் கவனம் தேவை. நீங்கள் இந்த கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கக்கூடிய சில சாதனங்கள், அது அலுவலகமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், தொழில் ஸ்தானமாக இருந்தாலும், நீங்கள் அதை கையில் எடுத்து கையாளும் பொழுது கவனமாக கையாளவும். எதிர்பாராத டேமேஜு அல்லது அது ஏதாவது சிக்கலாகிறது, ரிப்பேர் ஆகிறது, உடைந்து போவது, இந்த மாதிரிலாம் ஏதாவது நடப்பதற்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது, ஹேண்டில் பண்ணும் பொழுது ரெகுலராக பண்ணுற வேகத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான வேகத்தில் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, அது தன விரயமும் வராது. இருந்தாலுமே பொருள் விரயம் வரும். அந்த உபயோகப்படுத்தி கொண்டிருந்த ஒரு பொருள் டக்குன்னு அது டேமேஜோ ரிப்பேரோ ஆகும் பொழுது நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை நின்று போயிடும். ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு கவனமாக கையாளவும். மற்றபடிக்கு இது குடும்ப தலைவர்களுக்கு வீடு சம்பந்தமானது, சமையல் அறை பொருள்கள் சம்பந்தமானது, டிவி ரிமோட் சம்பந்தமானது, ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னாக்கா அவங்க கையாளக்கூடிய லேபரேட்டரி எக்யூப்மெண்ட்டு, அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான எலக்ட்ரானிக் டிவைசஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடிக்கு தனம், சாப்பாடு, மன அமைதி, ஆரோக்கியம், இது எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள் 6ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சந்திரன் லாபஸ்தானத்தில் 11ல் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். இதில் யாருக்கு அப்படின்னாக்கா, உங்கள் தொழிலையே உங்களை சுற்றியே இருக்கக்கூடிய அதே தொழில் புரிபவர்களின் போட்டிகளுக்கு மத்தியில் வேறு யாருக்கோ ரெகுலராக போயிட்டு இருந்த ஒரு ஆர்டர் இன்னிலிருந்து உங்கள் கைக்கு வந்துடும். அதை நீங்கள் செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போது ரொம்ப ஒரு உயர் அதிகாரி உங்கள் அலுவலகத்திலேயே எம்டி, சேர்மன், இல்லாட்டினா ஜிஎம், அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வர்றாங்க. அவங்கள வரவேற்பதற்காக, அவங்கள வழி நடத்தி செல்வதற்காக வேறு யாருக்கோ ஒரு டைம் தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை விட்டு அந்த காரியத்தை பண்ண சொல்லிடுவாங்க. அதனால் ரொம்ப மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மேலதிகாரியோட நேரடி தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொணரலாம். நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தால், ஐயோ என்னாலெல்லாம் முடியாது, நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி விலகி போகாமல் தைரியமாக அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலை, உங்களுடைய உடை, பாவனை இதையெல்லாம் மாற்றிக்கிட்டு தைரியமாக எடுத்து பண்ணுங்க. நல்லது நடக்கும். குடும்பம் நல்லா இருக்குது, தனம் நல்லா இருக்குது, அண்டு உணவு, ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இந்த மீனராசி தான் இன்னைக்கு 12 ராசியிலேயே ஒரு ராஜகுணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி. இன்னைக்கு அவ்வளோ சிறப்பான ராசி. உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன், உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கக்கூடிய அதிபதி சந்திரன், உங்களுடைய 10ஆம் வீடு, உங்களுடைய ராசிநாதன் சம்பந்தப்பட்ட வீடு, ஃபஸ்ட் கிளாஸ் கிரக அமைப்பு. மற்ற கிரகங்களும் அதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுது. அதனால் 90% இந்த மீனராசிக்காரர்கள்
மிக அதிர்ஷ்டமான நிலைமைகளை பார்ப்பீர்கள். தனம், உணவு, சுப நிகழ்ச்சி, சமுதாயத்தில் நல்ல பெருமை, உங்களோட இருப்பு, நீங்கள் ஈடுபட்டு பண்ணக்கூடிய காரியங்களுக்கான ரெக்கக்னிஷன், சமுதாயமாகட்டும், வீடாகட்டும், அலுவலமாகட்டும், எங்கே இருந்தாலும் நல்ல ஒரு பிரைட்டாக ஸ்டார் மாதிரி நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஸோ நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க.